ரீடிங் யூ இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய வாலிப பிள்ளைங்க என்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆனால் நான் என்ன தான் பண்ணாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்குள்ளே என்னால் போகவே முடிய மாட்டேங்குதுண்ணா, நான் என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஏசப்பா ஒரு டாஸ்க் மேக்கராக பார்த்துட்டீங்க. டாஸ்க் மேக்கர்னால் ஒரு தேவை, இந்த தேவைனா ஏசப்பா சமூகத்துக்கு போகிறது, அந்த தேவைனா ஏசப்பா சமூகத்துக்கு போகிறது. ஒருவேளை அந்த தேவை கிடச்சிருச்சுன்னா அடுத்த ஒரு 3 மாதம் 2 மாதம் ஏசப்போட சமூகத்துக்கு பிரேக் விட்டுட்டிங்கன்னா உங்களால் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலமுக்குள்ளே போக முடியும்? இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு 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 ஒருவரல் பெரியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிள்ளையா நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் தேவை இருக்கோ இல்லையோ, எது இருந்தாலும் எது இல்லைனாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே நீங்கள் போவீங்க. நீங்கள் என்னெல்லாம் சாதிக்க நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி அதெல்லாமே உங்களுடைய கால்களுக்கு கீழே வந்து உக்காருன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? இதுக்கு ஒரு சாட்சி என் வாழ்க்கை. நிறைய காரியங்களை நான் அப்பா சமூகத்தில் காத்திருக்கிறதுனால என்னால் பல காரியங்களை சாதிக்க முடியுது. அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய வாலிப பிள்ளைங்க என்கிட்ட கேட்குறீங்களே, எப்படின்னா எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் நீங்கள் சம்டைம்ஸ் வரும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஜெபம் நடத்துறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா ஒரே ஒரு ரீசன். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன தேவை இருக்குதோ தேவை இல்லையோ அப்பா சமூகத்துக்கு போய் உட்காந்துருவேன். அப்பா சமூகத்துக்கு உட்காரும் போது அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. உலகத்தில் 1000 இடத்தை விட அப்பா சமூகத்தில் ஒரு வேளை உடையப்பட்ட நேரத்தில், சந்தோஷமா இருக்கிற நேரத்தில், எல்லா நேரத்திலையும் அப்பாவை தேடும் போது அப்பா கிருபையா நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ரெல்முக்குள்ள நீ போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு காரியம். அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ரெல்முக்குள்ளே போவீங்க. ஜஸ்ட் டோன்ட் see God as a task maker, just see Jesus as your own father. Thanks for watching this. God bless you. See you all next video very soon.